மனதின் சங்கமம் அப்படிங்கிற டைட்டில்ல நம்ம ஒரு ஸ்டோரி பார்த்துட்டு இருக்கோம். பிஃபோரா என்ன நடந்துச்சு அப்படின்னா, மீராவுக்கு சின்னதா ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் அவங்க டிஸ்சார்ஜ் ஆயிடுவாங்க. ஆனா ஷீலா கிட்ட அவங்களால பேச முடியாம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பிஃபோரா பார்த்தது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஷீலா வந்து அவங்க பொண்ணுகிட்ட சொல்லியிருப்பாங்க. காலேஜ்ல மீரா வந்து சொல்லியிருப்பாங்க. ஷீலாவுடைய பொண்ணு காலேஜ்க்கு வந்துச்சுன்னா, என்ன ப்ராப்ளம்னு கொஞ்சம் கேட்டு சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. மீரா அவங்க பொண்ணுகிட்ட. ஓகே நான் கண்டிப்பா சொல்றேன்ம்மா அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களும் நாளைக்கு எப்படா விடியும், ஆஃபீஸ்க்கு எப்படா போலாம், காலேஜ்க்கு எப்படா போலாம் அப்படின்னு அவங்க வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. அன்னைக்கு டே ஃபுல்லா போயிடும். ஏன்னா இவங்களால உடம்புக்கு முடியல இல்லையா? ஆக்சிடென்ட் ஆனதால பெருசா அவங்க பெட்ரூம விட்டு வெளில வரமாட்டாங்க. இவங்களும் அடுத்த நாள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, காலேஜ்க்கு ரெடி ஆகிட்டு காலேஜுக்கு போயிடுவாங்க. இவங்க எப்போ ஈவினிங் வருவாங்கன்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. மீரா ஏன்னா அவங்க ஈவினிங் வரைக்குமே அவங்க சைட்லேருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வராது. ஷீலா கிட்ட இருந்து எதுவுமே வராது. அவங்க வீட்டுக்கு வந்து பார்க்குறதோ, ஃபோன் பண்ணுறதோ, இல்லை அந்த அவங்களோட சிக்னல் பெல் யூஸ் பண்ணுறதோ அந்த மாதிரி எதுவும் இருக்காது. மீரா ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்ககிட்ட இருந்து ஒரு கால் வராதா? ஒரு மெசேஜ் வராதா? அவங்க மெசேஜ் மீன்ஸ் அவங்களோட மெசேஜ் வராதா? ஒரு வாட்டி என்கூட பேச மாட்டாளா? அட்லீஸ்ட் நான் உடம்பு சரியில்லாம இருக்கிறேனே, எப்படி இருக்கேன்னு கேட்க கூட மாட்டாளா? அவள மறுபடியும் நான் பார்க்கவே முடியாதா? இப்படியெல்லாம் அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரே காலனிக்குள்ள தான் இருப்பாங்க. இருந்தாலும் இப்படியெல்லாம் ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப ரூடா நடந்துப்பாரு இல்லையா? ஸோ அதனால வந்து அவங்க அவங்க வந்து அங்க போறதுக்கு தயங்குவாங்க. ஃபோன் பண்றதுக்கு தயங்குவாங்க. இவங்க அவங்களுடைய பதிலுக்காக வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு வாட்டி கிடைக்க மாட்டாளா? ஒரு வாட்டி நான் பார்க்க மாட்டேனா? அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஏங்குவாங்க அவங்க. அவங்களால எதுவுமே பண்ண முடியல. ஆல்ரெடி உடம்புக்கு வேற முடியல. ஸோ இந்த சிச்சுவேஷன்ல இவ்ளோ அ மனக்கவலையிலயும் இருப்பாங்க. ஏன்னா அவங்களோட நினைவுகள் வந்து அவங்க போட்டு வதக்கி எடுத்துட்டு இருக்கும். எப்ப பார்க்கறது? என்ன பண்றது? என்னாச்சு? எப்படி இருக்கா? அவங்க ஹஸ்பண்ட் என்ன சொன்னாரு? ஏதோ உங்க வீட்ல பிரச்சனையா? இப்படி நெறைய எண்ணங்கள் அவங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால அவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம, அவங்களால உடம்பு சரியில்லனாலும் சரியா தூங்க முடியாது. ஏன்னா, அவங்க அத பத்தியே நினைச்சிட்டு இருப்பாங்க இல்லையா? மார்னிங் அவங்க பொண்ணு வந்து சமைச்சு சில சாப்பாடெல்லாம் வச்சுட்டு போவாங்க. உடம்பு சரியில்லன்னா குடுக்குற மாரி சும்மா லைட் ஃபுட்டாவே எல்லாத்தையும் செஞ்சு குடுத்துட்டு போயிருப்பாங்க. அதையும் சாப்பிடாம அப்படியே வச்சிருப்பாங்க. இப்படியே ஈவினிங் ஆனதுக்கப்புறம் அவங்க பொண்ணு வந்துட்டு, சாப்பாடெல்லாம் பார்த்துட்டு, "ஏம்மா நீ சாப்பிடவே இல்லையா?" அப்படின்னு கேட்பாங்க. "ஏய் நான் சாப்பிடுறது இருக்கட்டும்டி, நீ ஷிராவோட பொண்ணு பார்த்தியா?" அப்படின்னு வந்ததும் கேட்பாங்க. "அம்மா நான் சொல்றேன்ம்மா, நீ ஏன் காலைலேருந்து சாப்பிடல? டேப்லெட்டாவது போட்டியா இல்லையா? நீ சாப்பிடாம இருந்ததுக்கு இருக்கே அப்படின்னா டேப்லெட் போடல. ஏம்மா அப்படி பண்ற? நீ ஷீலா ஆன்ட்டிய பத்தி நினைக்கிறது நான் தப்புன்னு நான் சொல்லவே இல்ல. அதுல உனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கும்மா. அதுக்காக எங்கள பத்தி நீ யோசிக்க மாட்டியா? உனக்கு ஏதோ ஒண்ணுனா எங்களுக்கு வேற யார் இருக்கா? ஏம்மா நீ இப்படி பண்ற? நீ உடம்பு பார்த்துக்கலன்னா எப்படி? நான் நாளைக்கு காலேஜ் போறதா இல்லம்மா. நான் உன் கூட தான் இருக்க போறேன். உனக்கு உடம்பு சரியாகுற வரைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏய் அப்படியெல்லாம் எதுவும் இல்லடி. எனக்கு எதுவும் சாப்பிட தோணல அப்படின்னு சொல்லுவாங்க. உனக்கு தோணாதாம்மா எனக்கு தெரியும். ஆனா எங்களுக்கு உங்களுக்கு ஷீலா மேம் ஷீலா ஆன்ட்டி எந்த அளவுக்கு உங்களுக்கு இம்பார்ட்டனோ, அதே மாரி நீங்க எனக்கு இம்பார்ட்டன்ட்மா. எங்க குடும்பத்துக்கு நீ வேணும்மா. நீ இல்லன்னா நாங்க யாருமே இல்லம்மா. அது ஏம்மா உனக்கு புரிய மாட்டேங்குது? இப்படி நீ சாப்பிடாம கொள்ளாம இருந்தா நேத்து தான் ஆஃபீஸ்ல இருந்து வந்தேன். ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்தேன். வந்து இப்ப வரைக்கும் சாப்பிடல. ஒரு டேப்லெட் போடல. அப்புறம் எப்படிம்மா உடம்பு குணமாகும்? ஏம்மா இப்படி இருக்க? எங்கள பத்தி ஒரு செகண்ட் கூட உனக்கு யோசிக்க தோணாதா? ஷீலா ஆன்ட்டின்னு சொல்லிக்கிட்டே இருக்க. இங்க பாரும்மா, நீ இப்படி பேசிட்டு இருந்தன்னா அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பட் அவங்க வந்து அவங்க பொண்ணு சொல்றது எதையுமே கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அவங்க கிட்ட பேசணும். அதுதான். இவ்ளோ அவங்க பொண்ணு எக்ஸ்பிளைன் பண்ணியும், அவங்க வந்து ஷீலா கிட்ட பேசணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் இருப்பாங்க. இப்படியே ஒரு 2, 3 நாள் போயிடும். 2, 3 நாள் போனதுக்கப்புறம் அவங்க பொண்ணு எவ்வளவோ சொல்லி சொல்லி பார்த்தும் அவங்க அதே மாரி தான் இருப்பாங்க. ஸோ ஒரு கட்டத்தில மீராவுடைய பொண்ணுக்குமே ஷீலா மேல கோவம் வர மாரி அவங்க நடந்துப்பாங்க. அப்ப இருந்துட்டு ஷீலாவோட பேச்சு எடுத்தாலே அவங்க கோவப்படுவாங்க. இவ்ளோ கோவத்துல இருப்பாங்க இல்லையா? அதனால அவங்க காலேஜ்லேருந்து வந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இவங்க சொல்ல மாட்டாங்க. அவங்களும் கேட்பாங்க. "ஏய் சொல்லுடி, இன்னைக்காவது ஏதாவது சொன்னியா? சொல்லுடிம்பாங்க." "அம்மா நான் எதுவும் உன்கிட்ட சொல்ல விரும்பல, எதுவும் பேச விரும்பல. உனக்கு அப்படி தேவை அப்படின்னா, நீயே போய் அவங்க கிட்ட டைரக்ட்டா கேட்டுக்கோமா" அப்படின்னு சொல்லுவாங்க.
ப்ளீஸ் டி 2வது நாள் கேட்பாங்க. ப்ளீஸ் டி என்னைக்காவது சொல்லுடி அப்படின்னு ரொம்ப கெஞ்சுவாங்க. கெஞ்சும்போது அவங்க ரொம்ப கெஞ்சுறத பார்த்துட்டு அவங்க பொண்ணு வந்து சொல்லுவாங்க, "இல்லம்மா, ஷீலா ஆண்டி இனிமேல் உங்ககிட்ட பேச மாட்டாங்களாம். அவங்க ஹஸ்பண்ட் உங்ககிட்ட பேச வேணாம்னு சொல்லிட்டாங்க" அப்படின்னு சொல்லிடுவாங்க. இவங்களுக்கு அவ்வளோதான். வாரி போட்டுடும் அப்படியே. "என்னடி இப்படி சொல்ற?" அப்படின்னு கேட்டா, "இல்லம்மா, அவங்க பொண்ணுகிட்ட நான் பேசினேன். அது மட்டும் இல்லாம அவங்க பொண்ணையும் யார்கிட்டயும் பேச வேணாம்னு அவங்க அப்பா சொல்லிட்டாரும்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா. ஸோ அதனால தாம்மா நான் சொல்றேன். 2 நாளா நான் உங்ககிட்ட அததான் சொல்லவும் இல்ல" அப்படின்னு சொல்லுவாங்க. "நீ என்ன பேசுறன்னு உனக்கு ஏதாவது தெரியுதாடி?" அப்படின்னு கேட்பாங்க. "அதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும்" அப்படின்னு சொல்லுவாங்க. "இங்க பாரும்மா, அவங்க ஹஸ்பண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாரு. இதுக்கப்புறமும் நீங்க ஷீலா ஷீலான்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அவ்வளோதான். அந்த ஆன்ட்டி எல்லாம் மறந்துருங்க. அவங்க இப்படி வந்தாங்க, இப்படி போயிட்டாங்க. அத நினைச்சு நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. நம்ம லைஃப்ல யார் எப்போ வருவாங்க, எப்போ போவாங்கன்னு யாருக்கும் தெரியாது. அதே மாரி தான் இவங்களும். இப்படி வந்தாங்க, இப்படி போயிட்டாங்க. அப்படி நினைச்சு ஃப்ரீயா விட்டுருமா" அப்படின்னுவாங்க. "ஏய்! நீ என்னடி இவ்ளோ அசால்ட்டா சொல்ற? என்னால முடியாதுடி" அப்படிம்பாங்க. "இங்க பாரும்மா, முடியுதோ, முடியலையோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவங்க வீட்ல ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா சொல்ட்டாங்க, உன் கூட பேசக்கூடாது அப்படின்ட்டு. இல்ல நம்ம ஃபேமிலி கூடயே பேசக்கூடாதுன்னு அவங்க சொல்ட்டாங்க. நீ இதுக்கு மேலயும் அவங்க கிட்ட போய் பேசி, தேவையே இல்லாம அவங்க வீட்ல நீ ஒரு பிரச்சனைய உண்டாக்கிட்டு இருக்காதம்மா. டோட்டலா விட்டுட்டு நீ உன் வேல பார்க்குறது தான் நல்லது. இதுக்கு முன்னாடி நீ எப்படி இருந்தியோ, அப்படி இருக்கிறது தான் நம்ம எல்லாருக்கும் நல்லதும்மா. புரியுதா?" அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா, இன்னும் ஒரு 2, 3 நாள்ல ஷீலாவோட பர்த்டே வேற வருது. இவங்க எப்படி இருப்பாங்க? ஸோ இவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனதுக்கு அப்புறமா வர ஃபர்ஸ்ட் பர்த்டே இதுதான். அதாவது ஷீலாவுக்கு வர ஃபர்ஸ்ட் பர்த்டே. அவங்க க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் ஷீலாவுக்கு வர ஃபர்ஸ்ட் பர்த்டே. அந்த பர்த்டே ஃபங்ஷன இவங்க ஒரு விஷ் கூட பண்ண முடியலன்னா, அது எவ்ளோ கஷ்டமா இருக்கும். ரொம்ப யோசிப்பாங்க. உடைஞ்சு போயிடுவாங்க. அவங்க பொண்ணு சொல்றதெல்லாம் கேட்டுட்டு. உடனே அவங்க பொண்ணு சொல்லுவாங்க, "அம்மா ப்ளீஸ், நீ சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் உடைஞ்சு போகாத. இதோ இத்தின் இத்தின் வருஷமா நீ எப்படி இருந்த? அப்படியே தானே இருந்த. இப்ப என்ன புதுசா? ஒருத்தவங்க உன் லைஃப் வந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக இப்படியெல்லாம் இருப்பியாம்மா? இங்க பாரும்மா, நான் சொல்றத கேளு. யாருமே நம்ம லைஃப்ல நிரந்தரம் கிடையாது. இப்படி வருவாங்க, அப்படி போயிடுவாங்க. அது உனக்கு புரியுதா இல்லையாம்மா?" அப்படின்னு சொல்லுவாங்க. "சிச்சுவேஷன் மாறும் அம்மா. அதனால அவங்க மேல நம்ம குறை சொல்ல முடியாது. அவங்க அவங்க ஃபேமிலி சிச்சுவேஷன் அது. அத நீங்க புரிஞ்சு போறதாம்மா நல்லது" அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க பொண்ணு. "எனக்கு புரியுதுடி. எனக்கு புரியாமலாம் இல்ல. பட் என்னால முடியல. எனக்கு தெரியல நான் அதுலேருந்து வருவேனான்ட்டு. இன்னும் 2 நாள் அவளுக்கு பர்த்டே வருடி. நான் நெறைய பிளான் பண்ணி வச்சிருக்கேன் தெரியுமா?" அப்படின்னு சொல்லுவாங்க. "அப்பா, அம்மா எனக்கு புரியுது. பட் எதுவும் பண்ண முடியாது. ப்ளீஸ் அத எல்லாத்தையும் விட்டுட்டு, இதுக்கப்புறம் நீங்க முன்ன மாரி எப்படி எங்க கூட இருந்தீங்களோ, அப்படி இருங்கம்மா ப்ளீஸ்" அப்படின்னு அவங்க கிட்ட கெஞ்சுவாங்க அவங்க பொண்ணு. இவங்களும் "சரி, ஓகே, நான் ட்ரை பண்றேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா, அவங்களும் வந்து டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. ஏன்னா, அவங்க ஃபேமிலில அவங்க பொண்ணு சொன்னத இவங்க நம்புவாங்க. அதனால அவங்க கிட்ட அவங்கள பேசி டிஸ்டர்ப் பண்றதுல இவங்களும் விரும்பல. அதனால சைலன்ட்டா இருப்பாங்க. அப்படியே ஒரு ஒரு நாள் போயிடும். "என்னடா இது இப்படி இருக்கே! நாம என்ன பண்ணோம்? அவ கூட ஃப்ரெண்ட் ஆனது ஒரு குத்தமா? அது ஒரு தப்பா? ஏன் எனக்கு இவ்ளோ பெரிய தண்டனை குடுக்குற?" ஸோ இந்த மாரி நெறைய அவங்களுக்குள்ள கவலைகள் அதிகமாயி, அவங்க அப்படியே அதுல கொஞ்சம் டிப்ரஷனுக்குள்ள போயிடுவாங்க. அந்த பிரிவு அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியாம. அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப ரிஸ்க் எடுத்து அவங்க கூட பேசி பழகி, இந்த அளவுக்கு நடக்குது இல்லையா? ஸோ அத அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியாம, அவங்க ரொம்ப டிப்ரஷனுக்குள்ள போயிடுவாங்க. ஸோ ஒரு நாள் ஃபுல்லா இப்படியே போயிடும். இப்படியே பார்த்தீங்க அப்படின்னா, டே ஃபுல்லா அ அந்த வீட்ல அவங்களால இருக்க முடியாம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆஃபீஸ் போக ட்ரை பண்ணுவாங்க. பட் ஆஃபீஸ் போனாலும் எதையாவது பறிகுடுத்த மாதிரியே இருப்பாங்க. என்ன பண்றது? ஏது பண்றது? என்ன நடக்குது? இதெல்லாம் சரியா? தப்பா? என்னால ஏன் அவகிட்ட பேசவும் முடியல? அவள மறக்கவும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே ஒரு ஒரு பெரிய போராட்டமே நடந்துட்டு இருக்கும். இருந்தாலும் அவங்க ஒரு சமயத்துல என்ன நினைப்பாங்க, ஓகே, நம்ம கிட்ட பேசுறதுனால அவ குடும்பத்துல பிரச்சனை வரும் அப்படின்னா நம்ம பேச வேணாம். அவளுடைய சந்தோஷம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அவள் எப்பவுமே சந்தோஷமா இருக்கட்டும். அவளோட என்னால அவளோட சந்தோஷம் கெடுது அப்படின்னா, இல்ல, நான் அத பண்ணவே மாட்டேன். இனிமேல் நான் அவள பத்தி நெனப்பேன். நினைக்காமலாம் இருக்க முடியாது. அவளுக்கு என்னோட ஞாபகம் இருக்கோ இல்லையோ எனக்கு தெரியாது.
ஆனா எனக்கு அவ ஞாபகம் எப்போ இருந்துகிட்டு தான் இருக்கும். அது யாராலயும் அழைக்க முடியாது. யார் நினைச்சாலும் அத அழைக்க முடியாது. எனக்குள்ள அவ எப்பவும் அந்த அழகான நாட்களோட என் கூட வாழ்ந்துகிட்டே தான் இருப்பா. அவ அவ லைஃப்ல எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். அந்த சந்தோஷத்த நான் கெடுக்கிற மாரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, அத நான் கண்டிப்பா பண்ண மாட்டேன். ஒருவேள இந்த காலனில இருக்கிறதே அவளுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா கூட, நான் சீக்கிரமா இந்த காலனிய காலி பண்ணிடுவேன். அப்படிங்கிற மாரி அவங்க வந்து டிசைட் ஆகிடுவாங்க. அவங்க மனசுக்குள்ள ப்ராப்ளம் இருந்தா அந்த காலனியே காலி பண்ணி போற மாரி டிசைட் ஆயிடுவாங்க. ஸோ இப்படி ரொம்ப அப்செட்டா இருப்பாங்க ஆஃபீஸ்ல. என் யார்கிட்டயும் பேசாம, எதுலயும் கவனம் செலுத்தாம, ஏதோ இருக்கோம், போறோம், வரோம் அந்த மாரி இருப்பாங்க. அவங்க ஹஸ்பண்ட் இத நோட் பண்ணிட்டு அவங்க கேட்பாங்க. "என்னாச்சும்மா? ஏன் ஒரு மாதிரி இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "இல்லைங்க, ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லுவாங்க. "இல்லைங்கம்மா, நீ இப்படி இருந்து நான் பார்த்ததே இல்ல. இப்போ சமீப காலமா நீ ரொம்ப சந்தோஷமா இருந்தம்மா. பார்க்கறதுக்கு அவ்ளோ நிம்மதியா இருந்துச்சு மனசுக்கு. இப்போ நானும் ஒரு 2, 3 நாளா பார்த்துட்டு இருக்கேன். உடம்பு சரியில்ல. அந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் நீ நீயாவே இல்ல. எதையோ பறி குடுத்த மாரியே இருக்கே. ஏம்மா?" அப்படின்னு கேட்பாங்க. அவங்க ஹஸ்பண்ட் அப்படி கேட்க அவங்க மனசுக்குள்ள இருக்கிறது எல்லாம் வெளியில வந்துரும். உடனே அழுதுருவாங்க. அவர ஹக் பண்ணிட்டு. அதாவது அவங்க நின்னு பேசிட்டு இருப்பாங்கல்ல, அப்படியே அவங்க தோள் மேல சாஞ்சுக்கிட்டு அழுதுருவாங்க. பயங்கரமா அழுவாங்க. ஆஃபீஸ்க்கு பார்க்காம. அப்போ உடனே அவரு, "என்னாச்சு? சரி வா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எம்டி தானே, உட்கார வச்சு பேசுவாங்க. "என்னாச்சும்மா?" அப்படின்னு கேட்பாங்க. அவங்க வந்துட்டு உடனே கண்ணால தொடச்சுக்கிட்டு, "இல்லங்க, மனசு ஏதோ ரொம்ப பாரமா இருக்கு. என்னால முடியலங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே வந்துட்டு, "என்னாச்சும்மா? ஏன்?" அப்படின்னு கேட்பாங்க. "தெரியலங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப பாரமா இருக்கு. உள்ளுக்குள்ள எதையோ எனக்கு சொந்தமான எனக்கு சொந்தமான ஒண்ண என்கிட்ட இருந்து பறிச்சு எடுத்துட்டு போற மாரி இருக்குங்க. அந்த வலிய என்னால ஏத்துக்கவே முடியல. அந்த அளவுக்கு வலிக்குது. எனக்கு முடியல. மனசுக்குள்ள எதையோ போட்டு அடைச்சு வச்ச மாரி இருக்கு. தொண்டையெல்லாம் வலிக்குதுங்க. சொல்ல ஒரு விஷயத்த எப்படி சொல்றதுன்னு தெரியாம உள்ளேயே அடக்கி வச்சு அங்க ஒரு பெயின் இருக்கும் பார்த்துட்டீங்களா? அந்த வலி இருக்குங்க எனக்கு. என்னால என்ன பண்றதுன்னு தெரியல. ஏம்மா அடைச்சு வைக்கிற? நான் இருக்கேன். பொண்ணு இருக்கா, உன் பையன் இருக்கா. எங்க யார்கிட்டயும் சொல்ல முடியாத அளவுக்கு அப்படி என்ன கஷ்டம் உனக்கு? சொல்லு. எதுவா இருந்தாலும் சொல்லு பார்த்துக்கலாம். என்னால முடிஞ்சது நான் கண்டிப்பா செய்றேன். நான் இந்த அளவுக்கு ஓடிட்டு இருக்கிறதே உனக்காக தானம்மா அப்படின்னு அவங்க ஹஸ்பண்ட் ரொம்ப ரொம்ப பாசமா பேசுவாரு. அப்போ அவங்க கொஞ்சமா ரிலாக்ஸ் ஆயிடும். எனக்கு புரியுது. அ சரியாயிடும். கொஞ்ச நாள் ஆகும். ஆனா சரியாயிடும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இல்லம்மா, நீ இப்படி இருக்கிறது என்னால பார்க்க முடியல. உனக்கு இப்போதைக்கு என்கிட்ட சொல்ல விருப்பம் இல்லைன்னா பரவாயில்ல. நாங்க எல்லாம் வெயிட் பண்றோம். உனக்கு எப்போ விருப்பமோ அப்ப சொல்லு. ஆனா இப்படி இருக்காதம்மா. நீயா அது அதுதான் நல்லா இருக்கும். உனக்கு என்ன வேணும்னு சொல்லி செய்றேன். இல்ல எங்கேயாச்சும் உனக்கு போகணும்னு தோணுதா? சொல்லு. போ. இல்ல நாங்க எல்லாம் வரணும்னு நினைச்சாலும் போலாம். இல்ல நீ மட்டும் தனியா போறதானாலும் போயிட்டு வா. அதுல எந்த பிரச்சனையும் இல்லம்மா. இல்லன்னா சொல்லு, எல்லாரும் சேர்ந்து ஃபேமிலி ட்ரிப் போலாம். எங்கேயாச்சும் ஜாலியா போயிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லங்க, எனக்கு எதுவும் வேணாம். நான் கொஞ்சம் தனியா இருந்தாலே எல்லாம் சரியா போயிடும் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்ப என்ன? நீ தனியா இருக்கணும் அவ்வளவுதானே. இரு. ஆனா இப்படி இருக்காத. அந்த தனியா இருக்கிற அந்த கொஞ்ச நேரத்துல நீ அதுல இருந்து வெளியே வர ட்ரை பண்ணு. நீயா இருக்க ட்ரை பண்ணு. அதுக்குள்ள மூழ்கி நீ உன்னை இழந்துடாதம்மா. ஏன்னா ஒரு விஷயத்த நமக்குள்ள கொண்டு வர்றது ரொம்ப ஈஸி. அத இழக்கிறது ரொம்ப கஷ்டம். சரி, இழந்துட்டோம் அப்படின்னா, அது திருப்பி நமக்குள்ள கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். எதுவுமே போயிடுச்சு அப்படின்னா, அத விட்டுரு. நீ மறுபடியும் அத கொண்டு வரணும்னு நினைக்காத. அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீ இதுக்குள்ள வந்து உன்னையே இழந்துடாதம்மா. மறுபடியும் நீ உன்னால தேடி கண்டுபிடிச்சாலும் உனக்கு அது கிடைக்காது. ஏன்னா, நீ உன்னை இழந்துட்ட அப்படின்னா, அது எங்க போகும்? என்னவாகும்னே தெரியாது. ஸோ ப்ளீஸ் உன்ன நீ இழந்துடாத. இன்னும் உனக்குள்ள தான் நீ இருக்க. ஆனா நீ அதுல கொஞ்சம் கொஞ்சமா முழுகிட்டு இருக்க. நீ முயற்சி பண்ணா அதுலேருந்து வெளில வந்துடலாம். கொஞ்சம் முயற்சி பண்ணுமா, அதுலேருந்து வெளில வர்றதுக்கு. நீ வெளில வா. முன்னாடி எப்படி இருந்தியோ அப்படி இருக்க ட்ரை பண்ணு அப்படின்னா, உங்க ஹஸ்பண்டும் ரொம்ப உங்களுக்கு பாசமா அட்வைஸ் பண்ணுவாரு. அவங்க எல்லாம் இதெல்லாம் கேட்டுட்டு, ஓகேங்க, எனக்கு புரியுது. நான் முயற்சி பண்றேன். கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ
இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் நான் நாளைக்கு சொல்றேன் கண்டிப்பா. அண்டு நாளைக்கு எபிசோடு ஃபைனல் எபிசோட் ஓகேங்களா? நாளைக்கு எபிசோடு ரொம்ப லேட்டா தான் வரும். ஏன்னா, இங்க கொஞ்சம் நெட்வொர்க் ரொம்ப ஸ்லோவா இருக்கு. அங்க நான் ஆஃபீஸ்லேருந்து வந்து அதுக்கப்புறம் தான் ரெக்கார்ட் பண்றேன். ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் உங்களுக்கு போடுறேன். அதனால தான் லேட் ஆயிடுது. அ மன்னிச்சுக்கோங்க லேட்டா போடுறதுக்கு. அ இந்த ஒரு சீரிஸ் மட்டும் தான் லேட்டா வரும். ஸோ இதுக்கப்புறம் வர சீரிஸ் நான் கண்டிப்பா சொல்றேன். நான் முடிஞ்ச அளவுக்கு 9 மணிக்குள்ள போட நான் ட்ரை பண்றேன். அதுக்கு மேல டிலே ஆகாம போயிடும். ஒரு வேளை டிலே ஆயிடுச்சுன்னா, நான் உங்களுக்கு முன்கூட்டியே இன்டிமேஷன் குடுக்குறேன். ஓகேங்களா? பட் நான் இதுக்கப்புறம் ஸ்டோரிய டிலே பண்ணாம போட ட்ரை பண்றேன். நாளைக்கு வரது ஃபைனல் எபிசோட். அதுவும் கொஞ்சம் லேட்டா தான் வரும். ப்ளீஸ் அதையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்டு ஓகே ஃபைன். இதுக்கப்புறம் என்னங்க அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு ஸ்டோரியில உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கேளுங்க. கேட்டுக்கிட்டே இருங்க. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.